கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் அகமது சைபு. சார் வணக்கம் சார். வணக்கம். ஒரு 2 தினங்களுக்கு முன்பாக அண்ணாமலை அவர்கள் ஒரு தேவாலயத்துல தடையை மீறி ஒரு மாதா கோயிலுக்கு மாலையிட்டதை பத்தி ஒரு சர்ச்சையான விவாதத்தை நம்ம பார்த்தோம். அந்த விவாதத்தை தொடர்ந்து பல்வேறு ஜனநாயக சக்திகள், முற்போக்கு இயக்கங்கள்லாம் பல்வேறு சமூக வலைதளங்கள் எதிர்ப்பு குரல் கொடுத்ததனுடைய விளைவாக அண்ணாமலை அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டதாக ஒரு கருத்து வருது. இது எந்த அளவுக்கு உண்மை தெரியும் சார்? அது உண்மையிலேயே 3 பிரிவின் கீழ் தமிழக காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. நேற்று இரவே அதற்கு நன்றி தெரிவித்து நாம் என்ன செய்தோம், தமிழக முதல்வர் கூட நம்ம நான் சார்ந்த விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக நன்றி தெரிவித்தோம். காரணம் என்னன்னா, யாராக இருந்தாலும் சரி, இது போன்று பப்ளிக் பிளேஸ் ஆஃப் ஒர்க்ஷிப்னு சொல்லக்கூடிய வழிபாட்டு தலங்கள்ல போய் அத்துமீறி நுழைந்து ஒரு அங்கே கலவரக்காடாக நினைத்தால் என்று சொன்னால், அது யாராக இருந்தாலும் சரி, அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அது தப்பு. அது தவறான நடைமுறை. அந்த ஒரு ஒரு கேன்சர் செல் பரவ விடக்கூடாது. அப்ப ஆரம்பத்திலே கீமோதெரபி கொடுத்து நிறுத்த வேண்டும். இந்த அடிப்படையில் நாம் தான் கேள்வி 24/7 நம்மளும் உரத்து குரல் கொடுத்தோம். அந்த அடிப்படையில காவல்துறை, தர்மபுரியுடைய காவல்துறை நீதமாக செயல்பட்டு திரு அண்ணாமலை அவர்கள் மீது 3 பிரிவின் கீழ் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். குறிப்பா 153 ஆஃப் ஏ, இது நான் பைலபிளே, பிணையில் வெளியே வரக்கூடியது அல்ல, ஸ்ட்ராங்கான செக்ஷன் தான். ஒரு 3 வருடங்கள் அவரு உள்ள போவன்றிருக்கும், அந்த மாதிரி செக்ஷனை போட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா, 2 குழுக்களுக்கு இடையில, 2 டிஃப்ரெண்ட் குரூப்புக்கு இடையில என்ன செய்யறதுன்னா, பகைமையை உண்டு பண்றது. மதத்தை சொல்லியோ, மொழியை சொல்லியோ, அப்படி இனத்தை சொல்லியோ, ஜாதியை சொல்லியோ ஒரு கலவரத்தை உண்டு பண்றது, மோதலை உண்டு பண்றது அப்படிங்கிற செக்ஷன் போட்டிருக்கிறாங்க. அது போல 504 போட்டிருக்காங்க. ஒரு பப்ளிக் பிளேஸ்ல பொது இடத்தினுடைய அமைதியை குந்தகம் விளைவிக்கிறது. அது 2 வருஷம் அதுக்கு ஒழுங்கா வழக்காடுனால் 2 வருஷம் உள்ள போட்டிருக்கோம். பட் அது பெயிலபிள், பிணையில் விலை வரக்கூடிய செக்ஷனு. 3வது செக்ஷன் 505 ஆஃப் 2 போட்டிருக்காங்க. அது நான் பெயிலபிள், அது ரொம்ப ஸ்ட்ராங்கான செக்ஷன். அது கிட்டத்தட்ட 5 வருஷம் அதுக்கு தண்டனை பெறக்கூடிய அந்த பிரிவு. அது என்னன்னா, பிளேஸ் ஆஃப் ஒர்க்ஷிப்ல, அதாவது வழிபாட்டு தலங்கள், ஒரு சர்ச்சிலேயோ மசூதிலேயோ கோயிலையோ போய் நின்றுட்டு சண்டையும் கலவரத்தையும் மோதலையும் உண்டு பண்றது. மதத்தை சொல்லியோ, ஜாதியை சொல்லியோ, இனத்தை சொல்லியோ, மொழியை சொல்லியோ, அவருடைய நிறத்தை சொல்லியோ யாராவது இப்படி வழிபாட்டு தலங்களுடைய உரிமைகளை மீறினான்னு சொன்னா அவங்களுக்கு 5 வருட சிறை தண்டனை அப்படிங்கிற அடிப்படையில ஒரு 3 செக்ஷன் மட்டும் பதிஞ்சிருக்காங்க. இன்னும் 4-5 செக்ஷன் பதியலாம். இருந்தாலும் அவரு ஒரு மிகப்பெரிய ஒரு பொது பொறுப்புல இருக்கார். பாரதிய ஜனதா கட்சிங்கிற ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கார் அடிப்படையில் 3 செக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் அவ்வளோ அஃபென்ஸ் அவர் பண்ணார். அன்றைக்கு தள்ளுமுள்ளையை என்ன பண்ணாரு, ஏற்படுத்தினார். அத்துமீறி சர்ச்சுக்குள்ளே நுழைந்தார். அங்க இருக்கக்கூடிய சர்ச்சுடைய நிர்வாகிகள் இளைஞர்களை மிரட்டினார். நான் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு வருவேன் என்று என்ன செஞ்சாரு, அவர் மிரட்டினாரு. தள்ளுமுள்ளை ஏற்பட்டது. இப்படி நிறைய பிரச்சனைகளை அவர் செய்தார். காவல்துறையை என்ன செஞ்சாங்க, பயன்படுத்தி அந்த இளைஞர்களை சம்பந்தப்பட்ட சர்ச்சுக்கு இளைஞர்களை அப்புறப்படுத்த செய்தார். இப்படி நிறைய அஃபென்ஸ்ல அவங்க பண்ணார். இருந்தாலும் பரவாயில்லை. காவல்துறை அதிகாரிகள் செக்ஷன் 153 ஆஃப் ஏ, 153 ஏ அப்படியும், அப்புறம் 504, 504, 505/2 பிரிவுகளுக்கு வழக்கு தொடர்க்கப்பட்டிருக்கிறது. கார்த்திக் என்கிற ஒரு அவர் தான் ஒரு ஒரு மனிதர் தான் புகார் செய்திருக்கார். இந்த அடிப்படையில வழக்கு பதிய பாஜக தலைவராக கூடிய அண்ணாமலை அவர்கள் மீது இந்த வழக்கு திட்டமிட்டு போட்டாங்களா, இல்ல நம்ம உண்மையிலேயே நீங்க சொல்ற காரணமெல்லாம் இருக்கு? இல்ல, திட்டமிட்டு போட்டார்கள்னா அவங்க ஒரு அண்ணாமலை ஒரு சர்ச்சுக்குள்ள போகிறார். அண்ணாமலை கிறிஸ்துவர் கிடையாது. அந்த சர்ச்சுடைய நிர்வாகத்தார், அந்த சர்ச்சையில புழங்கக்கூடிய கிறிஸ்துவ இளைஞர்கள், இது எங்களுடைய புனிதமான இடம், நீங்க வந்தால் புனிதம் கெட்டு விடும் என்று சொல்கிறார்கள். அப்ப அவர் திரும்பி வந்துட வேண்டியதுன, வரல. எப்படியாவது போய் மாதா சிலைக்கு மாலை போடுவேன் என்று சொல்லி அத்துமீறி மாலை போடுகிறார். மாலை போட்ட கையோடு அண்ணாமலை ஆர்மி இருக்குல்ல, பாஜகவுடைய ஊதுகோலா இருக்கக்கூடிய அந்த சங்கி மீடியாக்கள் எப்படி செய்தி வெளியிட்டது, தடைகளை உடைத்த அண்ணாமலை அப்படின்னு சொல்லி மிக பெருமிதத்தோட என்ன செஞ்சாங்க, செய்தி வெளியிட்டாங்க. அம்பலமான திமுகவின் கூலிப்படை, சம்பவம் செய்த அண்ணாமலை. நான் சொல்லக்கூடியதை தட்டி பாருங்க, உங்களுக்கு யூடியூப்ல காணொலிகள் கிடைக்கும்.
எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய இந்த அண்ணாமலை ஆர்மியா நடத்தக்கூடிய யூடியூப் சேனல்களே செய்திகள் வெளியிட்டாங்க. அப்ப நான் என்ன கேட்கிறேன், இப்படி வந்து ஒரு ப்ரொவோக் பண்ணி அண்ணாமலை ஏதோ ஒரு சாதனை செய்து விட்டவரை போல நீங்க ஏன் சித்தரிச்சீங்க? அவர் செஞ்சது வந்து முழுக்க முழுக்க பிளண்டர் மிஸ்டேக். ஒரு இன்னும் ஒரு வழிபாட்டு தலத்துல போய் நின்று அவரு அப்ப திட்டமிட்டு அவர் போகிறார். அப்ப அவர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சமூகத்துல வந்து அமைதியும் மத சகிப்புத்தன்மையும் விரும்பக்கூடிய எண்ணிலடங்கான சொந்தங்கள் வந்து நம்மை போன்று கருத்து பதிந்தாங்க. அப்ப எப்படி திட்டமிட்ட ஒரு வழக்கு பதிவா இருக்க போது? அப்ப திட்டமிட்டு காவல்துறை வழக்கு பதிய வேண்டும் என்றுதான் அவர் திட்டமிட்டு செய்தாரா? அவர் திட்டமிட்டு சென்று திட்டமிட்டு பேசி திட்டமிட்டு ஒரு சட்ட ஒழுங்கை வந்து சீர்குலைத்து திட்டமிட்டு ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணதுனால காவல்துறை திட்டமிட்டு கேஸ் போட்டிருக்கு. அப்ப காவல்துறை திட்டமிட்டு கேஸ் போட்டிருக்குன்னா அப்ப அண்ணாமலை திட்டமிட்டு எல்லாம் செஞ்சுக்கான்னு அர்த்தமாகுது இது. இல்லப்பா, ஆக இது வந்து பாஜக தரப்புல என்ன சொல்ல வராங்கன்னா, திட்டமிட்டு இப்படி ஒரு எங்களை எதிர்ப்பு தெரிவிச்சு உண்மையிலேயே ஒரு பிரச்சனையை உண்டாக்கி அதன் மூலயமா வழக்கு பதிவு செஞ்சு அண்ணாமலை அவர்கள் வந்து சிறையில் அடைக்கிறதுக்காக திமுக அரசு பாக்குற மாதிரி பாஜக தரப்புல சொல்ல வராங்க. அது வந்து திட்டமிட்டு சொல்றாங்களா திட்டமிடாம சொல்றாங்களான்னு கேட்கணும். பாஜக அப்படி சொல்லுவது திட்டமிட்டு சொல்றாங்களா அல்லது திட்டமிடாமல் சொல்கிறார்களா? அப்ப பாஜகவுக்கு தெரியுது இல்ல, திட்டமிட்டே வந்து திமுக வந்து ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணாங்கன்னா திமுகவே பிரச்சனை உண்டு பண்ணுச்சு. திமுக என்ன ப்ரூஃப்? சர்ச்சு வந்து திமுகவுடைய கண்ட்ரோல்ல உள்ள சர்ச்சா அது? அந்த சர்ச்சுக்கு வராதீங்கன்னு சொன்னவங்க அத்தனை பேரும் திமுக காரங்களா? திமுக தலைவர் சிலைக்கு அவங்க மாநாடு போனாரு. அப்ப திட்டமிட்டு அப்படிங்கிற சொல்லு வந்து அப்ப அண்ணாமலை தான் திட்டமிட்டு இருக்கிறார். அண்ணாமலை தான் திட்டமிட்டு சென்றார். திட்டமிடாம சென்றிருந்தா திரும்பி வந்திருப்பார். இவங்க தடுக்குன்னா திட்டமிட்டே சொல்கிறார். 10,000 பேர்களை வந்து நான் கூட்டி வந்து உட்கார்ந்தா தர்ணாசிதா என்ன செய்வேன் என்ற வார்த்தை நிச்சயமாக திட்டமிட்டு தான் அண்ணாமலை செய்திருக்கார் என்பது திட்டவட்டமாக தெரிகிறது. தடுக்கக்கூடிய இளைஞர்கிட்ட வந்து சர்ச்சு உன் பேர்லயா இருக்கு, சர்ச்சுடைய அந்த தேவாலயத்துடைய பத்திரம் வந்து உங்க பேர்லயா இருக்குன்னு என்று கேட்டது வந்து திட்டமிட்ட கேள்வி. அப்ப திட்டமிட்டு சென்றது அண்ணாமலை. சென்று திட்டமிட்டு என்ன செய்யறாரு, அவர் வந்து பிரச்சனையை உண்டு பண்றாரு. இப்ப எத்தனை திட்டமிட்டு பாருங்க, நீங்க ஒரு திட்டமிட்டு கேட்டீங்க, இது 9,000 திட்டமிட்டு அண்ணாமலை வேலை பார்த்திருக்காரு. அதனால வந்து காவல்துறை யாராக இருந்தாலும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும், செய்திருக்கிறது. இது அண்ணாமலைக்கு மட்டும் இல்ல, யாரு செஞ்சாலும் தப்பு. இது திமுக செஞ்சாலும் தப்பு. போட்டாங்க சார். இப்ப நீங்க தவறுன்னு சொல்றீங்க அண்ணாமலை அவர்கள். இந்த வழக்கு போட்டாங்க, அடுத்த கட்டமா இந்த பிரச்சனை எப்படி போகும் சார்? இப்ப பாஜக வந்து எதிர்ப்பு எது பண்ண மாட்டாங்களா? அது எப்படி எதிர்ப்பு பண்ண முடியும்? எதிர்ப்பு பண்ண முடியாது இல்ல. அதுக்காக ஒரு பாஜக கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்தால் எந்த வழிபாட்டுக்குள்ளேயும் போலாமா? ஏற்கனவே வந்து அந்த மாதிரி நினைச்சிருந்தா அத்வானி தேசிய தலைவர் என்று சொல்லி ஏற்கனவே ரத யாத்திரை என்று சொல்லி ரத்த யாத்திரையாக ஆக்கி 1992 10 லட்சம் பேரை கூட்டிட்டு போய் பாபர் மசூதியை முற்றுகையிட்டு பாபர் மசூதியை உடைத்தார்கள். இப்ப ராமர் கோயிலை கட்டி வச்சிருக்காங்க. அடுத்த வாரம் 22ஆம் தேதி ஜனவரி அங்க கும்பாபிஷேகம் நடக்க போதான். அதுக்கு நான் போக மாட்டேன் நீ போக மாட்டேன்னு இப்பவே கிடைக்குது. அகிலேஷ் யாதவ் நான் போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். காங்கிரஸ் கட்சியுடைய சோனியா காந்தியில ராகுல் காந்தில இருந்து நம்முடைய காங்கிரஸுடைய தலைவர் அவர்களும் போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணியுடைய பெரும்பான்மையான கட்சி தலைவர் போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவு ஏன் சங்கராச்சாரிய பூரிய சங்கராச்சாரியாரே கேட்கிறார், எதற்கு போட்டு நீங்க மோடி எப்படி திறப்பாரு, ஞானஸ்நானம் பண்ண வேண்டாமா வாழ்க்கை, இப்படிலாம் பிரச்சனை வந்துடுச்சு. மோடி யாரியா ராமர் சொல்லி திறக்கிறதுக்குன்னு வந்துச்சு. இத்தகைய பதட்டமான சூழ்நிலையில அண்ணாமலை போய் அங்க நின்று என்ன செய்ய போறாரு? அதனால வந்து அது தவறு. அண்ணாமலை வந்து பாஜகவுடைய தலைவராக இருக்குதானு எல்லா இடத்துக்கும் போலாமா? அப்ப அப்படிதான் வச்சிருக்கீங்களா? எப்படி அத்வானி பாஜக தலைவராக இருக்கும்போது ஒரு பொது கட்சியில திமுக அதிமுக மாதிரி பாஜக ஒரு கட்சி. இப்ப ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு தேவாலயங்களுக்கு போறாங்க, பள்ளிவாசலுக்கு போறாங்க. அது மாதிரி அண்ணாமலை அவர்கள் போலாம்ல? திமுகவும் அதிமுக மாதிரி பொதுவான கட்சின்னு என்று கிடையாது பிஜேபி. பிஜேபி வந்து என்பது RSS என்கிற ஒரு சனாதன வர்ணாசிரம தத்துவத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய, காந்தியை சுட்டு கொண்ட கோச்சேக்கள் உருவாக்கிய இந்த கான்ஸ்டிடியூஷனையும் இந்தியாவையும் தூக்கி எறிந்துவிட்டு இந்து ராஷ்டிரமாக மாற்ற வேண்டும் என்ற சித்தாந்த தாக்கம் கொண்ட ஒரு படை, குண்டர் படை. இந்த வார்த்தைகள் தடுத்த வார்த்தையா இருக்கலாம், உண்மையிலே குண்டர் படை தான். அவர் செய்த செயலை நீங்கள் பார்க்கும் போது இந்தியாவை சுடுகாடாக ஆக்கியிருக்கிறார்கள், கலவரக்கடாக ஆக்கியிருக்கிறார்கள். அத்தகைய ஒரு சிந்தனையிலிருந்து வெளிவந்த ஒரு அரசியல் பிரிவு தான் இந்த பிஜேபி.
RSS உடைய அரசியல் பிரிவு தான் பிஜேபி. அதை வந்து திமுகவோடையும் அதிமுகவோடையும் ஒரு காலம் நீங்க ஒப்பிட முடியாது. எனவேதான் திரு ஸ்டாலின் அவர்களோ திரு எடப்பாடி அவர்களோ திமுகவுடைய மற்ற லீடர்களோ அதிமுகவுடைய பிற லீடர்களோ காங்கிரஸ் உடைய தலைவர்களோ கம்யூனிஸ்ட் உடைய தலைவர்களோ பிற கட்சியுடைய தான் சார்ந்த விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர்களோ மசூதிக்கோ சர்ச்சுக்கோ கோயிலுக்கோ போகும்போது எந்த பிரச்சனையும் வருவதில்லை. அண்ணாமலை போகும்போது பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் அண்ணாமலையுடைய சித்தாந்தம் அப்படி, அண்ணாமலையுடைய கொள்கை அப்படி, அண்ணாமலையுடைய வார்ப்பு அப்படி, அண்ணாமலை உருவாகிய அந்த கேந்திரம் அப்படி, அந்த பாசறை அப்படி. அப்ப RSS பாசறையில இருந்து வரக்கூடிய ஒருவருக்கு வந்து சர்ச்சை மதச்சார்பன்மை வந்து பேர மாட்டாங்க. மதச்சார்பற்ற தன்மை அவங்களுக்கு இந்து ராஷ்டிராவை கொண்டு வர வேண்டும். இந்த நாட்டை இந்துக்கள்னால நாடாக ஆக்க வேண்டும், இந்துத்துவ நாடாக ஆக்க வேண்டும். இந்து நாடா இல்ல, இந்துத்துவ நாடாக ஆக்க வேண்டும். வர்ணாசிரம கோட்பாடு நீ வைசியன் சத்திரன் சூத்திரன் சத்திரியன் சூத்திரன் சொல்லி வந்து பிரிவினையை உண்டு பண்ணக்கூடிய ஒரு தத்துவத்தின் அடிப்படையில அவங்க கட்டமைத்திருக்காங்க. இப்போதைக்கு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களையும் வந்து சிறுபான்மைகளையும் தலித்துகளையும் எதிரியாக காமித்து ஹிந்து போலரைசேஷன் ஆக்கி இந்து மக்களே ஒன்று செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு கடைசியில இந்துல வந்து நீ உயர்ந்த ஜாதி நான் தாழ்ந்த ஜாதி, நாங்க உயர்ந்த ஜாதி நீங்க தாழ்ந்த ஜாதி, நாங்க சொல்றதா நீங்க கேட்கணும் அப்படிங்கிற வர்ணாசிரம கோட்பாட்டை நிறுவுவார்கள். இதற்காக கட்டமைக்கப்பட்ட ஒரு கும்பல் தான் RSS கும்பல். அந்த RSS கும்பலுடைய அரசியல் பிரிவு தான் பாஜக. அந்த பாஜகவுடைய தமிழ் மாநில தலைவர் தான் அண்ணாமலை. அந்த அண்ணாமலை எப்படி போகலாம் என்பதுதான் அந்த கேள்வியாக கேட்கிறார்கள். எனவே வந்து அதை திமுகவுடைய அதிமுகவுடைய ஜஸ்ட் லைக் தட் என்ன செய்யாது, கம்பேர் பண்ண முடியாது. கம்பேர் பண்ண முடியாது என்பதற்கு தர்மபுரி சம்பவம், அந்த இளைஞர்கள் தடுத்து நிறுத்தி சொன்ன விஷயங்கள்லாம் தெளிவான விஷயங்களா இல்லையா? மணிப்பூர்ல எங்க சர்ச்சை உடைக்கும் போது எங்க போனீங்க கேட்டாங்க. மணிப்பூர்ல வந்து குற்றையரும் குறையருமாக கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்ட போது நீங்க வாய் திறந்து மௌனியா இருந்தது ஏன்? கிறிஸ்தவ பெண்கள் நிர்வாணமாக ஆக்கப்பட்ட போது எங்கே சென்றீர்கள்? அங்கே மாதா சிலையை உடைத்து சுக்குநூறாக்கப்பட்ட போது நீங்க என்ன நீலிக்கண்ணி வடிச்சீங்களா கேட்டாங்கல்ல. அப்ப அதனால்தான் திமுக அதிமுகவுடைய தலைவர்களை போல அண்ணாமலை கிடையாது என்பது இதுல இருந்தே வெட்ட வெளிச்சமா தெரியுது அல்லவா? இப்ப பார்த்தோம்னா பாஜக தரப்புல இல்ல பாஜக சார்ந்த ஊடகங்களை என்ன சொல்றாங்கன்னா பல்வேறு கருத்துகள் முன்வைக்கிறாங்க. குறிப்பா வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து தேர்தல் பயம் வந்துருச்சு. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து எண்மண் எண் மக்கள் யாத்திரை மூலியமாக பல்வேறு மக்களை வந்து ஒருங்கிணைச்சு பாஜகவுக்கு பெருமளவு ஆதரவு கொண்டு வரனால ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் வந்துருச்சு. அதனால இந்த மாதிரியான வழக்கெல்லாம் போட வைக்கிறாங்க, எங்க தலைவரை உள்ளத்தெல்ல பாக்குறாங்கன்ற மாதிரியான பாஜக சார்பு ஊடகங்கள்லாம் பேசுறாங்க. அப்போ செந்தில் பாலாஜி உள்ள தள்ளது யாருக்கு பயந்து? இன்னைக்கு செந்தில் பாலாஜி இடியில சேலஞ்ச் பண்ணியிருக்காரு சுப்ரீம் கோர்ட்ல. என் மீது வழக்கு தொடரப்பட்டதுல முக்கிய பங்காற்றி அந்த டாக்குமெண்ட், என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உடைய டாக்குமெண்ட் அதை தாங்க, நகல் தாங்க, என் மீது குற்றம் சுமத்தப்பட்ட அந்த ஆவணங்கள்லாம் போலியாக தயாரிக்கப்பட்டவைன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. பொன்முடியை உள்ளத்துக்கு வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணது இப்படி பேச முடியுமா? வழக்குன்னு வந்தாலே வந்து திரட்டன் பண்றது அப்படியா? அப்ப இதெல்லாம் வந்து ஒரு பொய்யான காரணங்கள். அப்படி பார்த்தா கிருஷ்ணகிரியில ஒரு மாதத்துக்கு முன்னாடி பேசியிருக்காங்க. இன்றைக்கு கிருஷ்ணகிரியில திரு அண்ணாமலை என்ன பேசுகிறார்? என்னுடைய என் மண் என் மக்கள்ங்கிற அந்த பாத யாத்திரையே, அந்த பாதி யாத்திரையை நான் நிறுத்தி விடுவேன் என்று சொல்றார். யாருக்கு பயம் வந்திருக்கு? யாருக்கு அச்சம் வந்திருக்கு? யாருக்கு பதட்டம் வந்திருக்கு? சொன்னாரா இல்லையா? இந்த கிருஷ்ணகிரியுடைய பாஜக நிர்வாகிகளை வந்து திட்டு நீங்க எல்லாம் வந்து லாய்க்கு இல்லைங்கிற அளவுக்கு பொது மேடையில இவ்வளவு டென்ஷன் ஆகி திட்டுகிறார். எங்க பாத யாத்திரை வரக்கூடிய ஆட்களுக்கு எந்த காயம் வரக்கூடாது என்று சொல்கிறார். நீங்க நாளைக்கு அதை உறுதிப்படுத்தணும்னா நான் பாத யாத்திரையை கேன்சல் பண்ணிடுவேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அவர் எமோஷனல் ஆகிறார். ஏன்னா ஒரு ஆளுக்கு இவ்வளவு கோபம் வர வேண்டிய அவசியம் இல்லை. திரு அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரையில இந்த மாதிரியான பப்ளிக் மேடையில இருந்து ஆர்கியூமெண்ட் பண்றாரு. ஒரு பத்திரிகையாளர்களை வந்து மைக்க நீட்டினா அங்கேயும் ஆர்கியூமெண்ட். ஒரு சர்ச்சு போன்ற வழிபாட்டு தளத்துல போய் அந்த மக்கள்கிட்ட போய் என்ன செய்யறாரு? ஆர்கியூமெண்ட் பண்றாரு. மேடையில ஆர்கியூமெண்ட் பண்றாரு. எங்க பார்த்தாலும் சொந்த கட்சிக்காரங்கள்ட்ட இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் பண்றது. இப்ப ஆர்கியூமெண்ட் அண்ணாமலை என்று வேணா என்ன செய்யலாம், அவருக்கு பேரை மாத்திக் கொள்ளலாம். ஒரு மாநில கட்சியுடைய தலைவர் இத்தகைய அளவுக்கு ஒரு பொறுப்பட்டு நடந்தது வந்து நம்ம பார்த்தது இல்லை. பிஜேபியில கூட இலா கணேசன் போன்றவர்கள் இருந்தார்கள். எங்க அண்ணாச்சி பொன்னார் போன்றவர்கள் இருந்தாங்க. இன்னும் எங்க அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் ஆளுநர், அவங்க கூட இருந்தாங்க. இந்த அளவுக்கு சர்ச்சையாகவில்லை. ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து தலைவரா இருக்கும்போது தாமரை மலர்ந்தே திரும்பாங்க, இல்ல நகைச்சுவையா சிரிச்சுட்டு போவாங்க. ஆனா அண்ணாமலையுடைய இதை பாத்தீங்கன்னா ஒய்யா பதட்டத்தை உண்டு பண்றதும், கட்சியினரே வந்து விமர்சிக்கிறாங்களா இல்லையா? இந்த கட்சியில இருந்து வெளியே வரக்கூடிய என்ன செய்யறாங்க? அண்ணாமலையால எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குங்கிறாங்க.
அண்ணாமலை வந்த பிறகுதான் இந்த பிஜேபியில வந்து பாரதிய ஜல்சா கட்சி அளவு மாறிவிட்டது, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை என்று காயத்ரி ரகுராம்லாம் வெளியே வந்திருக்காங்க இல்லையா? டெய்சி சூர்யா உடைய பிரச்சனைகள்லாம் வந்து திரு அண்ணாமலை வந்த பிறகுதானே வெளியே வந்தது. பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு இல்லை, கதவை திறந்து போட்டு தான் இருக்கணும் பெண்கள் உள்ள வரும்போது, இந்த அளவுக்குலாம் ஒரு கொச்சையாகலாம் வந்த யாருடைய பீரியட்ல அண்ணாமலை வந்து தலைவராக பதவியேற்ற பிறகுதானே. ஹனி டிராப்னு சொல்லக்கூடிய பெண்களை வைத்து மயக்கக்கூடிய இந்த வித்தைகளை எல்லாம் வந்து அண்ணாமலை வைத்திருக்கிறார் என்றெல்லாம் வந்துட்டா இல்லையா? KT ராகவன் போன்ற அண்ணாமலைக்கு போட்டியாக இருந்த தலைவர்கள்லாம் வந்து வெவ்வேறு ஒரு சில்மிசங்கள் செய்து கெட்ட வேலைகள் செய்த காரணத்தால வந்து அவரது கட்சிகள் நீக்கப்பட்டதெல்லாம் வந்து எப்படி இந்த வீடியோக்களை வெளியே வந்தது. எல்லாம் பாத்தீங்கன்னா உள்கட்சியிலேயே அவ்வளவு பூசலை உண்டு பண்ணக்கூடியவராக அந்த அண்ணாமலை இருக்கிறார். வெளி உலகத்திலயும் பிரச்சனை, இவரால வந்து தமிழகத்திலயும் பதட்டம், பிற வழிபாட்டு தலங்களையும் பிரச்சனை, தன்னுடைய கட்சிக்குள்ளேயே பிரச்சனைங்கிற அளவுக்கு இருக்குது. அப்ப இவரை பார்த்து எப்படி நாங்க ஸ்டாலினோ திமுகவோ பயப்பட போகுது? ஒரு பயம் இல்லை. திரும்ப திரும்ப சொல்றான், திரு அண்ணாமலை அவர்கள் வந்து 2026 வரைக்கும் மாவது என்ன செய்யணும், பிஜேபி கட்சிக்கு தலைவரா இருக்கணும். அப்பதான் வேலை லேசையாக முடியும். இதுதான் நாம விரும்புறோம். பார்த்தோம்னா இப்போ 3 வழக்கு போட்டிருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து கைது செய்வதற்கான வாய்ப்பு இருக்காது? இல்ல, அவர் வந்து கண்டிப்பாக ஒரு கைது செய்ய மாட்டாங்க. அவர் நீங்க சொன்ன மாதிரி ஒரு தலைவராக இருக்கிற காரணத்தால் என்னுடைய யூகம், காவல்துறை நடத்தையை பொறுத்து இவர் தொடர்ச்சியாக இப்படி வந்து ஒவ்வொரு இடத்திலும் சர்ச்சையாக பேசிக் கொண்டிருந்தால், இன்னும் வழக்கு மேல் வழக்கு வாங்கினால் கண்டிப்பா அவர் கைது செய்யப்படலாம். ஏன்னா 2 செக்ஷன் பெயிலபிள், நான் பெயிலபிள் செக்ஷனு. அப்ப அவர் வந்து மேஜிஸ்ட்ரேட்டு முன்னாடி ஆஜராகத்தான் வேண்டும், அல்லது வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் AB போட்டுதான் ஆக வேண்டும். இது வரைக்கும் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். ஆக அவர் வந்து நீதிமன்றத்தை நாட வேண்டும், நாடு அது சம்பந்தமான சட்ட நடைமுறைகளை அவருக்கு எடுக்க வேண்டும். இல்லாத பட்சத்தில் வந்து அழுத்தம் ஏற்படுமையானால், நீங்க சொல்றீங்கல்ல திமுக இது பண்றதுன்னு, திமுக தரப்புல இருந்து அதிமுக எந்த தரப்புல இருந்தோ அது பொதுமக்கள் தரப்புல இருந்து அழுத்தம் ஏற்பட்டால் நிச்சயமா அதுக்கு வந்து அவரு கைது செய்யப்படுவார். அவர் AB போடாம சும்மா சுத்திட்டு இருந்தாருன்னா இந்த செக்ஷன்ல வந்து அவர் என்ன செய்ய வேண்டியிருக்கும், காவல்துறையால் வந்து ரிமாண்ட் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அவர் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கிற மாதிரி தெரியல. இந்த செக்ஷன் இந்த வழக்கு வாங்கிய பிறகும் கிருஷ்ணகிரியில போய் தன்னுடைய கட்சிக்காரங்களை என்ன செய்யறாரு, திட்டக்கூடிய அளவுக்கு அவர் டென்ஷனாக இருக்கிறார். நாம அவருக்கு அறிவுரையா சொல்றோம், நீங்க கட்சி நடத்துங்க. எத்தனையோ கட்சி இருக்கு, அதே மாதிரி பிஜேபி கட்சி உங்க கொள்கையை சொல்லி பார்த்து தமிழக மண்ணில் ஏதாவது பரப்புவதா பாருங்க. இது வந்து தந்தை பெரியாருடைய மண், கண்ணிய தமிழர் காகிதமிழர் களமாடியவன், புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கை வந்து வேரூன்றி இருக்கக்கூடிய மண், நம்முடைய கர்ம வீரர் ஐயா காமராஜர் வார்த்தெடுத்த மண், புரட்சிகரமான சிந்தனை கொண்ட என்னுடைய அருமை மாமனார் முத்துராமலிங்க தேவருடைய வாழ்ந்த மண். இது சமத்துவத்திற்கான மண், சகோதரத்திற்கான தமிழ் மண். இங்க வந்து பிஜேபி வேறு உண்டாது. அது உங்களை மாதிரி அண்ணாமலை மாதிரியான ஒரு பாலிசி எடுத்து போனான்னா நிச்சயமாக வந்து தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக புறக்கணிப்பார்கள். ஆனா பாருங்க 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் நீங்க பாருங்க, 2026 சட்டமன்ற தேர்தலையும் பாருங்க, பிஜேபி வந்து அரசியல் அனாதையாக்கப்படும் தமிழ்நாட்டில். இதுதான் உண்மையான நிலை. நன்றி சார். நன்றி.